இனி பாபிலோன் ராஜா சொல்லி பாபிலோன் ராஜா சொல்லி செய்யறதுனால இவங்களுக்கு ஏதாவது நன்மை இருக்குதா? இல்ல. ஏதாவது ஜீவன் இருக்குதா? ஒண்ணும் கிடையாது. ஆனா கர்த்தர் ஒன்ன சொல்லி செய்ய வைக்கிறதுல அதுல நன்மை இருக்கிறது, அதுல ஜீவன் இருக்கிறது. ஆமென், ஆமென். இவ்வளவு நாள் நீ எகிப்துல இருந்து அவன் சொல்லி செஞ்சியே, நன்மைக்கு இருந்துச்சு அவனுக்கு? அதுல இல்ல. ஜீவன் இருந்துச்சு அவனுக்கு? இல்ல. ஆனா வலி தாங்காம செஞ்சல. நான் ஒண்ணு அந்த வலியில இருந்து வெளியே கொண்டு வந்து என்னுடைய கட்டளை, என்னுடைய நியாயங்கள், அதுல நன்மை இருக்கிறது, அதுல ஜீவன் இருக்கிறது. ஆமென். ஆனா அது செய்யாம, நல்ல கவனமா கேளுங்க, அவருடையவர்களை ஆராதித்து அறிய வைக்கிறார். ஆனா மற்றவர்களை கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி, எகிப்தியர் தேவனை அறிந்தது அழிவை கண்டு. ஆனா இஸ்ரவேலருக்கு கர்த்தர் எப்படி வைக்கிறார் தெரியுமா? ஆராதித்து அறிய வைக்கிறார். இவங்க அதை செய்ய மடிச்சு அதை செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் பண்றார். அவனுக்கு கட்டளை உனக்கு தரேன் போ. இப்போ அறிகிறாங்க. ஒவ்வொரு அடி விழும்போது ஒவ்வொரு, ஐயோ அவர் எவ்வளவு பெரியவர். பலத்த கையை கண்டு பார்வோன் அலறினான், இஸ்ரவேலர்கள் ஆராதித்தார்கள். ஆமே. பிரியமானவர்களே, நம்ம எல்லாம் எதை கடினம்னு சொல்றோம்? நமக்கு நன்மையும் நமக்கு ஜீவனுமா இருக்கிறத கடினம்னு சொல்றோம். அவர் நமக்கு ஆளுகை செய்து நம்மளை நடத்துறார், வார்த்தையை தாரார், திருத்துறார். ஐயோ இதெல்லாம் கடினமான உபதேசம். இதெல்லாம் யாரு? இதெல்லாம் யாரு? ஆமா, யார் கீழே இருந்து யார் உனக்கு கட்டளை போட்டுட்டு யார் உன்னை நடத்திட்டு இருந்தா இவ்வளவு காலம்? பார்வம் பிரச்சனை இல்லைன்னா அடுத்து பாபிலோன் பிரச்சனை இருக்குப்பா. எவனை விழுங்கலாம் என்று சத்துரு வகை தேடி கொண்டிருக்கிறான். நான் உன்னை ஏன் பிடியில வச்சிருக்கிறேன், ஏன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறேன், என் பிடியில வைத்து நான் உன்னை நடத்தி நடத்தி கொண்டு போறது எதுக்கு தெரியுமா? நான் உன் எதிர்காலத்தை பார்த்து வச்சிருக்கிறேன், நான் உன் ஃபியூச்சரை பார்த்து வச்சிருக்கிறேன், உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நான் பார்த்து வச்சிருக்கிறேன். நன்மையும் ஜீவனும் தான் என்னுடைய நடத்துதல்ல இருக்குன்னு கர்த்தர் சொல்றார். அவருடைய நடத்துதல்ல நன்மையும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது. ஆனா பார்வம் உன்னை பிடிச்சான் பாரு, அதுல என்னப்பா நன்மை இருந்து? பெருமூச்சு மிச்சம், வக்கோல் கூட கொடுக்கல, நன்மையை பிடுங்குறான். அப்ப நீ அவன் பிடியில தான் போனோம். உனக்கு ஒன்றை நாம் தொடர்ந்து செய்தால் அதிலே ஊறி விடுவோம். அதனாலதான் கர்த்தர் வனாந்திரத்தில் கொண்டு வந்து கட்டளைகள் கொடுத்துட்டே இருக்கிறார், கொடுத்துட்டே இருக்கு. எதுக்குன்னா அவர்ல நிலைத்திருக்க, அவர் இந்த வசனத்தையும் தந்துட்டு இருக்கிறாரு. வேறுண்ட வசனத்துல வேறுண்ட, இதுதாங்க தண்ணீர். இந்த தண்ணீர் அண்டை நாட்டப்பட்ட விருட்சமா நாம இருக்கணும். ஆமென். வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். வசனம்தான் க்ளோரி, பிரசனம்தான். ஆமே, நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீர். ஆண்டவரை வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் என்று கேட்கிற ஜெபத்துல இன்னொரு ஜெபத்தை முக்கியமா ஆட் பண்ணுங்க. என்ன? அதுக்கு நேரா என்ன நடத்துங்க, அதுக்கு நேரா என்ன நடத்துங்க. அதுக்கு தாங்க மேக ஸ்தம்பம், அதுக்கு தாங்க அக்கினி ஸ்தம்பம். நம்ம நினைச்சிட்டோம் மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பமும் ஆமென் பார்வோனுக்கு நம்மை தப்புவிப்பதற்காக மட்டுமென்று. ஆமென். வேதம் சொல்லுகிறது, யாத்திராகம் 13 அதனுடைய 21, 22 வசனங்கள். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பம். ரெண்டு காரியம் இருக்கிறது. வெளிச்சம் காட்டி வழி நடத்தணும். எது நமக்கு வெளிச்சம் காட்டும்? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு. வெளிச்சம் காட்டி வழி நடத்தணும். எந்த பாதையில செல்ல வேண்டும் என்கிற வெளிச்சத்தை இந்த வசனம் காட்டும். அந்த பாதையில பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவார். இதுக்கு தான் கட்டளை.
இதுக்கு தான் நியமங்கள், இதுக்கு தான் வசனம் கர்த்தர் கொடுக்கிறார். எதுக்கு? ஆண்டவர், பார்வோன் உங்களை எப்படி அறிய வச்சீங்க? அவனுக்கு அடி கொடுத்து அறிய வச்சேன். எங்களை எப்படி ஆண்டவர் உண்மை அறிய வைக்க போறீங்க? நீ ஆராதித்து அறிந்து கொள். அதான் ஓய்வு நாளை கொடுக்கிறார். ஆனா ஜனங்கள் பழையதை விடல. இப்படி செய்தும் இவர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். இப்பொழுது சிதறடிக்கப்பட்டது 40வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 20:40. இஸ்ரவேலின் உயரமான மலையாகிய என் பரிசுத்த மலையிலே இஸ்ரவேலுடைய எல்லா வம்சத்தாருமாகிய தேசத்தில் உள்ள அனைவரும் என்னை சேவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த வார்த்தை, அங்கே அவர்கள் மேல் பிரியம் வைப்பேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. நீ நான் உங்களை ஜனங்களில் இருந்து புறப்பட பண்ணி நீங்கள் சிதறுண்டிருக்கிற தேசங்களில் இருந்து உங்களை சேர்த்து கொள்ளும் போது 42வது வசனம், உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்திலே நான் உங்களை திரும்பி வர பண்ணும் போது நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். 44வது வசனம், உங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாகவும் உங்கள் கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாகவும் நான் உங்களுக்கு செய்யாமல் என் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு கிருபை செய்யும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்கிறதை ஆண்டவர் சொல்றது பாத்தீங்களா? இப்படி நான் செய்தும் அவங்க என்ன சேவிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அங்கே அவர்கள் மேல் நான் பிரிய வைத்து, ஏன்னா ப்ராமிஸ் இன்னும் வெயிட்டிங்ல இருக்கு. ஆயத்தம் பண்ணினது இன்னும் காத்து கொண்டிருக்கிறது. எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால். அப்போ என் மேல கர்த்தர் பிரியம் வைக்கணும். காலேபு யோசுவாவும் சொன்ன வார்த்தை என்ன? கானானை வேவு பார்த்துட்டு வந்துட்டு கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால். அந்த வசனத்தை வாசிங்க. எண்ணாகமம் 14வது அதிகாரம், எண்ணாகமம் 14வது அதிகாரம், அதனுடைய 8வது வசனம், 7-8 வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, அதாவது அங்கிருந்த கூடியிருந்த அத்தனை பேரையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்த தேசம், சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்றாரு இது பெஸ்ட்னு. போய் பார்த்துட்டு வந்தவங்கள சொல்லிட்டாங்க பெஸ்ட், சூப்பர். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாக்குத்தத்தம் சூப்பர், சூப்பர், பெஸ்ட். அடுத்த வார்த்தை நீ வாசிங்க. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்துல நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். இனி எசேக்கியேல் 20:40 திருப்பி பாருங்கள். அவர்கள் என்னை சேவிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே அவர்கள் மேல் பிரியம் வைப்பேன். வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்துட்டார். இனி வாக்குத்தத்தத்துக்கு நேராக அவர் தானே நடத்தணும். வழி நடத்த, வெளிச்சம் காட்ட, அங்க பாதுகாக்க. இப்படி எல்லாம் சொல்லல. அவர் கீழே இருந்த பாதுகாப்பு கன்ஃபார்ம். இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பாதுகாப்பேன்னு சொல்லிட்டு போட்ல படுத்துவங்கல்ல, என் கூட இருந்த அதெல்லாம் வாக்கு கொடுக்கல, அதெல்லாம் கூடவே உள்ளது. பர்பஸ் நம்ம நினைச்சிட்டோம். பார்வோன் வரும்போது நம்மளை காக்கிறதுக்கு மட்டும்தான் மேகஸ்தம்பம் இல்ல. வெளிச்சம் காட்டி வழி நடத்த, வெளிச்சம் காட்டி பாதை இதுதான் காட்டி பாதையில நடத்த. அதான் கிருபையும் சத்தியம். சத்தியம் வழி காட்டும், கிருபை வழி நடத்தும். சத்தியம் வழி காட்டும். அதான் மோசே மூலமாய் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையும் சத்தியமும் கொடுக்கப்பட்டது. மோசை மூலமாய் பிரமாணம் கொடுக்கப்பட்டது, ஆனா நடத்துகிற கிருபை கொடுக்கப்படல. அதனாலதான் மோசையின் பிரமாணம்லாம் ரொம்ப கடினமா இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து பூரணர் வந்ததும்
அவரும் பிரமாணத்தை தான் கொடுக்கிறார், இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொடுக்கிறார். மோசே சொல்றார், நீ யாரோடாவது விபச்சாரம் பண்ணுனா அது பாவம் ஆயிட்டு. இயேசு சொல்றார், நீ இச்சையோடு பார்த்தாலே பாவம்ட்டார். ஆனா அவர் சத்தியத்தை மட்டும் கொடுக்கல, கிருபையும் கொடுக்கிறார். அவன் எங்க பாருப்பா, இதான் வழி. மோசே வந்து சொல்றார், இதான் வழி, இதுல நடந்தா போயிருவேன். இயேசு வந்து சொல்றார், இதான் வழி. ஆண்டவரை முடியல, நான் கிருபை தாரேன், நடக்க கிருபை தாரேன். உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆண்டவரே, என் பலவீனம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆண்டவரே, எல்லா பலவீனத்தையும் அவர் சுமந்து கொண்டார். எல்லா பலவீனத்தையும் நம் பலவீனங்கள். அதனாலதான் அது மோசையோட நியாயப்பிரமாணம் முடிஞ்சிட்டு. இயேசு வந்து கிருபை கிருபை கிருபை. நோ, கிருபையும் சத்தியமும். இந்த மாதிரி இடத்துல துருபதேசக்காரங்க சத்தியத்தை விழுங்கிடுவாங்க. கிருபை, அவர் எது கிருபை கொடுக்கிறார்? இந்த சத்தியத்தில் நடக்க, சத்தியத்தில் நடக்க. அவர்கள் என்னை சேவிப்பார்கள். He remembered his holy promise and his servant Abraham. தாசன். வாக்குத்தத்தம் நமக்கு முன்னாடி ஆயத்தமா இருக்கிறது. சபையை கண்டு களி கூறணும். கேட்டு பலனடைந்தோம். எத்தனை வருஷம் கேட்டு பலனடைந்தோம். கண்டு களி கூறணும். அவர் நிறைவேற்றும் போது அவருடைய ஹோலி ப்ராமிஸ் மட்டும் இல்ல,